ஹலோ வியூவர்ஸ், ரியல் அனலைசிஸில் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டெஃபினேஷன் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அடுத்த இந்த வீடியோவில் வந்து அதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே அந்த டெஃபினேஷன் ஆஃப் த லிமிட், அந்த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ த சீக்வன்ஸ் Sn which is in the sense sequence என்ற மீனிங் தான். n is equal to 1 to infinite where Sn is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, Snோட வேல்யூ வந்து Sn அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. where n is equal to 1, 2 up to etc. we guess, ஆக்சுவலாக இதுதான் கொஷின். இந்த கொஷின் வந்து find the limit of the sequence Sn is equal to 1ன்னு கொஷினில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸுக்கான லிமிட் வந்து என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, இதை நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். எண்ணுக்கு நம்ம இங்கே ஆக்சுவலாக எண்ணே கிடையாது. ஸோ எண்ணுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஒன்னே தான் இருக்கும். அப்போ இதோட லிமிட்டை ஆக்சுவலி 1 தான். ஸோ வி கெஸ் த லிமிட் L is equal to 1. ஸோ நம்மளா கெஸ் பண்ணலாம் இதோட லிமிட் வந்து 1 தான் அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படி டெஃபினேஷன் மூலமா ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டு ப்ரூஃப் திஸ் வி நோட் தட் Sn மைனஸ் எல், Snங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் 1 அப்படிங்கிறது. இதோட லிமிட் நம்மளுக்கு தெரியும். டெஃபினட்டாக என்ன நம்ம போட்டாலும் இது சேஞ்ச் ஆக போகிறது இல்லை என்னோட வேல்யூ. ஸோ எல்லும் வந்து 1 தான் இருக்கும். அப்போ 1 மைனஸ் 1 வந்து எனக்கு 0 ஆயிரும். ஓகேவா, ஸோ தட் for every epsilon, so for any or every epsilon greater than 0 there exists an n. ஓகேவா, அப்படி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பை த டெஃபினேஷன் for every epsilon greater than 0 there exists an element, there exists an positive integer n அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல அப்படி கிடையவே கிடையாது. this is a very rare case because modulus of Sn minus L is less than epsilon தான், where n is greater than or equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் 1 அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்னோட வேல்யூ வந்து greater than or equal to 1 தான். நம்மளுக்கு பை த கொஷின் நம்மளுக்கு தெரியும் n is equal to 1, 2, 3, 4 up to etc. எது வேணாலும் போடலாம். ஸோ என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கலாம், இல்லை 1 விட அதிகமாக இருக்கலாம். நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் இந்த இடத்துல வந்து லிமிட் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதனால் n is greater than or equal to 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் திஸ் இஸ் அ ரேர் கேஸ் வேர் n does not depend on epsilon. நம்ம n அப்படிங்கிறது என்னது, இஸ் a dependent on epsilon. எப்சிலானுக்கு நான் என்ன வேல்யூ போடுறோம் அதுக்கு ஆப்போசிட்டாக, ஐ மீன் அதுக்கு அதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் n இருக்கும். நம்ம போன வீடியோவில் கூட பார்த்தோம், எப்சிலான் வந்து 1/10 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் n is greater than 10 அப்படின்ற மாதிரி மீன் வரும் இல்லையா. ஸோ 1100ன்னு எடுத்துக்கிட்டால் n greater than 100ன்னு வரும். ஆனால் இந்த இடத்துல எப்சிலானோட வேல்யூ என்ன எடுத்தாலும் n வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. n வந்து 1 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக சீக்வன்ஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு n-க்கு எந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டாலும் 1ங்கிறது சேஞ்ச் ஆகாது. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இதில் எந்த ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுமே கிடையாது. ஸோ தட் இது எதுவுமே சேஞ்ச் ஆகுது, அதனால என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி ரேர் கேஸ் தட் மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, விச் மீன்ஸ் இது வந்து நம்மளுக்கு இந்த டெஃபினேஷன் ஆஃப் த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸோட டெஃபினேஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறனால நம்ம சொல்லலாம். திஸ் ப்ரூவ்ஸ் Sn லிமிட் வந்து 1க்கு நம்ம n டெண்டிங் டு இன்ஃபினிட் அப்படின்ட்டு 1க்கு நம்ம லிமிட் போட்டோம்னா நம்மளுக்கு அகைன் 1 தான் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்போது நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, சீக்வன்ஸ் Sn where n is equal to 1 to infinite where sequence Sn is equal to 1 as limit which is equal to 1 அப்படின்றத இந்த ப்ரூஃப் மூலிமா சொல்லலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் சீக்வன்ஸ் Sn where n is equal to 1 to infinite where Sn which is equal to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க, where n is equal to 1, 2, 3 up to etc. we shall prove this sequence does not have limit. ஆக்சுவலாக இதுக்கு லிமிட்டே கிடையாது, நம்ம பார்த்தாவே தெரியும். ஏன்னா இங்கே n is equal to 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்களா. நீங்கள் n-க்கு 1 கொடுத்தா 1 வரும், n-க்கு 2 கொடுத்தா 2, 3 கொடுத்தா 3, 4, 5, 6 எக்ஸட்ரா. நீங்கள் n-க்கு என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு வந்து அப் டு எக்ஸட்ரா கொடுத்துட்டு போகலாம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ போடுறப்பையும் நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ இதை நம்மளால் சொல்ல முடியாது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்னு ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்லவே முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Sn-க்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்ம ஜென்ரலைஸாக சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அந்த மாதிரி Sn is equal to n tending to infiniteனா லிமிட் n tending to infinite n-ன்னு வரும். ஸோ n-க்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட், அது போயிட்டே இருக்கும். இதுக்கு லிமிட்டே ஆக்சுவலி கிடையாது. ஸோ லிமிட் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும். அது எப்படி டெஃபினேஷன் மூலமா இதுக்கு லிமிட் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம இந்த மாதிரி சம்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து இதுக்கப்புறமும் சரி நிறைய சம்ஸில் நம்ம கான்ட்ரவர்சி வச்சு தான் ப்ரூவ் பண்ணோம். கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா,
ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதை நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ணிட்டு போவோம். அப்போ அது ஈக்குவலாக இல்லாமல் சம் கான்ட்ரடிக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அந்த அசம்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆக்சுவலாக இதுக்கு லிமிட் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம லிமிட் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணி எடுத்துட்டு சம் ப்ரொசீட் பண்ணுறப்ப சம் கான்ட்ரடிக்ஷன் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதை கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்றனால இதுக்கு லிமிட் இல்லை அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ லிமிட் இருக்குன்னு எடுத்துப்போம். அஸ்யூம் தட் கான்ட்ரவர்சி. ஸோ இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன மீனிங்? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் போட்டோன்னா எனக்கு லிமிட் வருது அப்படின்ற மீனிங். ஸோ எல்னா என்ன லிமிட் இல்லை, இந்த எல் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் சீக்வன்ஸுக்கு நான் லிமிட் போடுறப்ப எனக்கு எல் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்ற மீனிங். ஃபார் சம் எல் பிலாங்ஸ் டு ஆர். We know that for any epsilon there is an n for which 1 holds. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0. ஸோ எப்சிலானுக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறப்போ n அதை டிபெண்ட் பண்ணி there is a பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல எப்சிலானோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன் 1 அப்படின்னா இந்த இடத்துல எப்சிலானோட வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுறது தான், பட் விச் இஸ் ஸ்மால் அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம 1க்கு என்கிற இடத்துல ஒவ்வொரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய நம்பர்ஸ் போட்டுட்டு போகலாம் இல்லையா? ஸோ லேக் க்ரோர் அந்த மாதிரி கூட. அப்படிங்கிறப்போ இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1ங்கிறது நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போது நான் 1 எப்சிலான் எடுத்தேன்னா பட் கண்டிப்பாக அது கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அதனால் நான் 1 எடுத்துக்கிறேன். தட் இஸ் அன் n. ஸோ நான் எப்சிலான் 1ன்னு போட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு n அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ பை த டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்? மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலான். எப்சிலானோட வேல்யூ நம்ம 1ன்னு போட்டிருக்கோம். வேர் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு மீனிங் என்ன? நம்ம டெஃபினேஷன் அப்பயே பார்த்தோம். மாடுலஸ் போட்டிருந்தாங்கன்னா இதை நம்ம என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 அப்படியே இதுக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேல்யூ போட்டுருணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸ் லெஸ் தென் -1 கிரேட்டர் தென் +1 கிரேட்டர் தென் -1 அப்படிங்கிற மீனிங். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எப்படி எழுதணும்? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம். வேறு n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ இந்த இடத்துல சீக்வன்ஸோட வேல்யூ என்ன? சீக்வன்ஸ் ஆக்சுவலி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்வன்ஸுக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணலாம். -l இஸ் கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 1 அப்படிங்கிறது வேறு n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. அப்போ பாருங்கள் -l லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் -l இருந்துச்சு, இந்த சைட் போனால் +l ஆயிரும். அதே மாதிரி -l இந்த சைட் போகக்குள்ள +l ஆயிரும். அப்போது n கிரேட்டர் தென் l-1 லெஸ் தென் l+1 வேர் n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n சொல்லலாம். திஸ் இஸ் கிளியர்லி ஃபால்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ தட் Sn வேர் n இஸ் ஈக்குவல் டு 1 to infinite which is equal to n வேர் n is equal to 1 to infinite does not have a limit அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லையா? ஏன் கான்ட்ரடிக்ட் ஆகுது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் n அப்படிங்கிறது என்னது? n is equal to 1 2 3 4 அப்ஸ் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆக்சுவலாக பை த டெஃபினேஷன் பை த கொஷின் ஹைப்போதேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பை த கொஷின் 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா அது போயிட்டே இருக்கும். அதுக்கு லிமிட்லாம் நம்மளால் போட முடியும். இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா n l-1லேருந்து l+1க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால் இது கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஏன் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு? பிகாஸ் நம்ம இதுக்கு லிமிட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டனால தான் இந்த மாதிரி வந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இது தப்பாக இருக்குனால நம்ம அப்படி அஸ்யூம் பண்ணக்கூடாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதுக்கு லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் இட் டஸ் நாட் ஹாவ் லிமிட். அடுத்து 4th எக்ஸாம்பிள் பாருங்கள். த சீக்வன்ஸ் Sn where n is equal to 1 to infinite where Sn is equal to -1 whole power n ன்னு கொடுத்துருக்காங்க. where n is equal to 1 2 3. ஸோ -1 whole power n-னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த இடத்துல 1 போட்டோம்னா நம்மளுக்கு -1 கிடைக்கும். 2 போட்டோம்னா நம்மளுக்கு +1 கிடைக்கும். 3 போட்டோம்னா -1 கிடைக்கும். 4 போட்டோம்னா +1 கிடைக்கும். அப்போ என்ன மீனிங்னா நம்ம ஈவன் நம்பர்ஸ் போடுறப்பல நம்மளுக்கு பாசிட்டிவ்லையும் ஆட் நம்பர்ஸ் போடுறலாம் அப்போலாம் நம்மளுக்கு நெகட்டிவ்லையும் கிடைக்கும். ஓகேவா? த டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -1 +1 -1 +1 -1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு லிமிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட் இல்லை அப்படிங்கிறத பை த டெஃபினேஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப்குள்ளே போயிடலாம். ஸோ
இஸ் அகைன் சேம் திங். என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி லிமிட் கிடையாது. பட் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா கான்ட்ரவர்சி மூலிமா தான் நம்ம இதுக்கு லிமிட் இருக்குன்னு அப்படின்னு எடுத்துப்போம். சப்போஸ் தேர் வேர் லிமிட், இதுக்கு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் வந்து ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கு மீனிங் என்ன, சீக்வன்ஸுக்கு லிமிட் போட்டோம்னா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ நம்ம எப்சிலான் சூஸ் பண்ணுவோம். ஸோ எப்சிலான்ங்கிறது இங்கே லிமிட் வந்து 1 -1 1 -1 போயிட்டே இருக்குது. அப்போ இதில் சின்ன வேல்யூ எடுத்துக்கணும், நம்ம இதில் பாதி எடுத்துக்கலாம். இது நம்மளாம் எடுத்துக்கிறதா. ஓகேவா? ஸோ ஃபார் த ப்ராப்ளத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளா எடுத்துக்கிறது தான் இந்த எப்சிலானோட வேல்யூ. ஸோ எப்சிலான் வந்து நான் 1/2 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எப்சிலான் 1/2 எடுத்துனா ஒவ்வொரு எப்சிலான் கிரேட்டர் தென் 0 there exists an element there exists an positive integer. ஸோ அந்த there would be a integer nன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து the integers வந்து iயில் இருக்கும். iங்கிறது which is nothing but set of positive integers. ஓகேவா? such that by the definition Sn minus L is less than epsilon. So Sn அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா by the quotient -1 whole power n minus L is less than epsilon. epsilonோட வேல்யூ நம்ம 1/2 எடுத்துருக்கோம். வேற n greater than or equal to n. For even numbers போட்டாவே நம்மளுக்கு என்ன வருது, -1 whole power n ல நம்ம n-ஓட வேல்யூ ஈவன் போட்டால் எனக்கு +1 கிடைக்கும். n-ஓட பவரில் மைனஸ் நான் நெகட்டிவ் போட்டேன்னா, அதாவது ஆட் நம்பர் போட்டேன்னா எனக்கு வந்து மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸோ ஃபார் ஈவன் L - 1 - L மாடுலஸ் ஆஃப் 1 - L இஸ் லெஸ் தென் 1/2 தான். ஃபார் ஆட் நம்பர்ஸ் நான் போட்டேன்னா என்ன வரும், -1 - L மாடுலஸ் ஆஃப் -1 - L இஸ் லெஸ் தென் 1/2 சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை நான் எப்படி எழுதலான்னு பாருங்கள், -1 + L அப்படின்னு எழுதலாம். ஸோ மாடுலஸ்குள்ள நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றிக்கலாம் இல்லையா? அப்போ 1 + L இஸ் லெஸ் தென் 1 + Lன்னு எழுதலாம் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ -1 - L வந்து 1 + L இஸ் லெஸ் தென் 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக 2ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? 2ன்ற ஒரு நம்பர், இந்த 2 வந்து நான் மாடுலஸ் 2ன்னு எழுதலாம். ஏன்னா மாடுலஸ்ன்றது என்னது, நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் கிடைக்கும். இங்கே 2ங்கிறது மாடுலஸ் 2 ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ ஓகே, மாடுலஸ் போட்டு 2 போட்டுட்டேன். இப்போ மாடுலஸ் 2 வந்து நான் 2 1 + 1ன்னு பிரித்து எழுத போகிறேன். ஸோ அடுத்து தான் என்ன பண்ணணும்னா +L ஆட் பண்ணி -L ஆட், அதாவது +L -L ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன ஆகுது மீனிங், +L -L கேன்சல் ஆகிட்டா மறுபடியும் நம்மளுக்கு 1 + 1 தான் வரும். அப்போ நான் கொஷினில் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ அதனால் ஒரு +1 +L ஆட் பண்ணி -L ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் எழுத போகிறேன். என்ன அப்படின்னா நீங்கள் இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். A + B வந்து மாடுலஸ் ஆஃப் A + Bக்கு என்ன மீனிங்னா இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் A இஸ் மாடுலஸ் ஆஃப் B அப்படின்னு. ஸோ இந்த மாடுலஸ்க்குள்ள சேம் வேல்யூ இருந்தால் அதை தனித்தனியாக பிரித்து மாடுலஸ் போட்டு எழுதணும்னா அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம பேசிக் லெவலில் படித்த மேக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்படிங்கிறப்போ இதை விட இது லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + L + 1 - L அப்படின்ற மீனிங். ஓகேவா? இப்போது பை த டெஃபினேஷன் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 + L மாடுலஸ் ஆஃப் 1 + L வந்து இஸ் லெஸ் தென் 1/2. அப்போ நான் என்ன சொல்லலாம், இதுக்கு இது லெஸ்ஸு, இதுக்கு இது லெஸ் இல்லையா? ஸோ இஸ் லெஸ் தென் 1 மாடுலஸ் ஆஃப் 1 + Lக்கு என்ன வருது, 1/2 ப்ளஸ் 1 - மாடுலஸ் ஆஃப் 1 - Lக்கு எனக்கு என்ன வந்துச்சு, அதுவும் 1/2 தான், லெஸ் தென் 1/2. அப்போ 1/2. ஸோ இந்த ஒரு ரெண்டு, இங்கே ஒரு 1/2, இதுக்கு ஒரு 1/2, இதுக்கு ஒரு 1/2, பட் இதுக்கு இது லெஸ்ஸு அப்படின்ற மாதிரி லெஸ் மீனிங் போட்டுருக்கேன். ஓகே, 1/2 1/2ங்கிறது 1. ஸோ அதனால் இதுக்கு இது ஈக்குவல். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, ஆக்சுவலாக என்ன வருது, இந்த இடத்துல 2 ஃபஸ்ட்டு வருது. 2ன்ற ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். 2ன்னு எடுத்ததுக்கு கடைசியில் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 1ன்னு வந்துச்சு. 2 1 ஈக்குவலா கிடையாது. ஸோ 2 1 ஈக்குவலே கிடையாது. ஆனால் எனக்கு எப்படி வந்திருக்கு, ஈக்குவல்னு வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, here 2 is equal to 1 which is wrong. இது வந்து இப்படி வரவே கூடாது. 2 is not is equal to 1 தான் கரெக்டு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்ட் நம்மளுக்கு வருது, ஏன்னா நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், சப்போஸ் இதுக்கு வந்து லிமிட் இருக்குது, அதாவது -1 ஹோல் பவர் எண்ணுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது இருக்குது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டனால தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ தட் த சீக்வன்ஸ், அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸோ இந்த நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டதே தப்பு. அசியூம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், லிமிட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், அது தப்பு. அப்படின்னா அப்போ அதுக்கு மீனிங் என்ன, லிமிட் இல்லைன்றது அர்த்தம் இல்லையா? த சீக்வன்ஸ் -1 ஹோல் பவர் n வேறு n is equal to 1 2 3 up to etc as no limit அப்படிங்கிறத நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் தியரம்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில தியரம்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். தேங்க்யூ.